ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாரி, நேற்று என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கான ரீசனையுமே நான் கம்யூனிட்டி டேக்கில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பாட்டில் நடு ரோட்டில் ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ பின்னாடி எவ்வளோ தான் ஹார்ன் அடித்தாலும் அந்த அம்மா நகர்ந்து போகல அப்படிங்கிறதுக்காக அந்த ஆள் வந்து காரை விட்டு ஏற்றிடுறான். அந்த அம்மாவுக்கு அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அந்த காரில் இருந்தவரும் இறங்கி வந்து, சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், உங்களோட நெத்தியில் கூட அடிபட்டிருக்கே அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் அடிப்படலை, இதென்ன சின்ன காயம் தானே, அது மட்டும் இல்லாமல் நீ வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா, இந்த மாதிரி வயசானவங்க எத்தனை பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, சரி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறியாப்பான்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்லுங்கன்னு கேட்டால், நீ போகிற வேலை என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும், சரி வாங்க வண்டியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்கார வச்சிடுறாரு. அந்தம்மா போய் உட்காந்து அடுத்த செகண்டே இவர்கிட்ட கன்னை காமிச்சு மிரட்டிகிட்டு இருக்கு, உன்னோட பணத்தெல்லாம் எடு அப்படின்னு. அவருமே பயந்துக்கிட்டு சூட்கேஸில் தான் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாவும் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுது. அதுக்கப்புறம் அவருமே அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட வேஷத்தை கலைச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த அம்மா கிளவியே கிடையாது, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் தான். நம்ம ஹீரோயினோட கூட பிறந்தவ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவ பயங்கர திருடியாக இருப்பா போல. பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கெட்டப்பை போட்டிருக்கா. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர் அப்படின்னா எப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்னு. அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு அந்த தன்வீர் வந்து அந்த மொத்த குடும்பத்தையுமே கொலை பண்ணா இல்லையா. ஸோ அப்போ பெரியம்மா வந்து குழந்தைங்களையாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து வந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு மிஸ் ஆயிருப்பா. அந்த நேரத்தில் குழந்தைய கணவனை தேடிட்டு இருந்தா இந்த குழந்தைக்கும் ஆபத்து வந்துடும் இல்லையா. ஸோ அதனால தான் அந்த ரெண்டு குழந்தையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம், அப்போ அந்த ஹயா யாரோட பொண்ணு அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான் ஹயான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ் ஆன பொண்ணு தான் இவளோட பேர் வந்து செஹர். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ராகத்தோ வெக்ஸ் ஆகி படுத்திருந்தா பக்கத்தில் தம்பிக்காரன் கல்யாணமாக போகுது இல்லையா. ஸோ அதனால குஷிலையும் கொண்டாட்டத்துலையும் அண்ணங்காரங்கிட்ட ஹயாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, சரி நாங்கள் ஹனிமூனுக்கு எங்கே போகிறது, ஹயாக்கு எந்த ஊர் நான் பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ராகத்தோ ஒரு தடவை வந்து ஹயா சொல்லியிருப்பா, எனக்கு மக்காவுக்கு போக ஆசைன்னு சொல்லியிருப்பா. அதை பற்றி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். பட் தம்பிக்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கவுமே, ஆனால் நான் இப்போவே ஹயாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இந்த நேரத்தில் நீ போய் ஹயாவை பார்க்க போறியான்னு கேட்டா, ஆமாண்ணா நீங்களே எதுவும் சொல்ல மாட்டீங்க, அப்போ ஹயாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் இப்போவே போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கான். டக்குன்னு அவள் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு பெரியம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியான்னு கேட்டால், அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க தூங்குறாங்க, நான் உனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்டால், அதாவது உனக்கு இப்போ கல்யாணமாக போகுது இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கே போகணுன்னு ஆசைப்படுற, உனக்கு லெஹங்கா பிடிக்குமா சாரி பிடிக்குமா, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கான். இவளுக்கும் ஒன்றும் புரியல. பின்னாடி பார்த்தா ராகத் நின்றுட்டு இருக்கான். இவன் என்ன நினச்சிக்கிட்டானா, ராகத் தான் இதை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தம்பியை விட்டு கேட்க சொல்லியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு லெஹங்கா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவனுக்கு லெஹங்கா பிடிக்குமா, அப்போ அதுவே வாங்கிடுவான் அப்படின்னு தம்பிக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தில் நீலாம்பரியும் சனமும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க போல். அப்போ கார் பிரேக் டவுன் ஆகிடுது. ஸோ அதனால் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு டிரைவர் போயிடுறாரு. அந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுறான்னா, சனம் கிட்ட, இங்கே பாருமா நேற்று நைட்டு நீ ரொம்ப கவலையில் இருந்த, உன்னோட அம்மா அப்பா பற்றி நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தல, நான் என்ன சொல்கிறேன்னா உன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க, அதனால நீ ஏன் அவங்களே பற்றி யோசிச்சுட்டு இருக்க, நடந்தது நடந்து போயிடுச்சுமா, அதெல்லாம் விடு, இப்போ நீ சந்தோஷமா இரு, நீ போபாலோட சின்ன மாபேகம், அது மட்டும் இல்லாமல் என் வீட்டோட மூத்த மருமக, நீ இப்படி கவலையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக நான் அப்படி எப்படிமா விட முடியும், என்னோட அப்பா அம்மாவை கொண்டிருக்காங்க, நான் அந்த கொலைகாரியை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இவ பேசிட்டு இருக்கும் போது பக்கத்திலே தான் அந்த தங்கச்சிக்காரியுமே வந்து நிற்கிறா காரில். அவள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வந்திருப்பா போல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறதுனால அவளோட முகம் தெரியல. அதுக்கப்புறம் நீலாம்பரியோ இவளை விட்டா இவ இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கார் ரெடி ஆகிடுச்சான்னு போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சனமை வெளியே அனுப்பி வைக்கிறா. அவள் இந்த பக்கம் வந்து அடுத்த செகண்டே அவளும் அந்த பக்கம் காரை விட்டு கீழே இறங்கி, இது என்ன ஊர்னே அவளுக்கு தெரியலை போல, வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீலாம்பரிக்கிட்டே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுறா. சனம் நீ வந்துட்டியான்னு கேட்டா, இங்கே பாருங்க நான் இந்த ஊருக்கு புதுசு, இது எந்த ஊருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அவளும் போபால்னு சொல்கிறா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா தான் சனம் வரா, கார் ரெடி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பொண்ணு வந்தாலே அவளை நீ பாத்தியாமா, அவளோட வாய்ஸ் வந்து ஒன்ன மாதிரியே இருந்துச்சு, நான் நீ தான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. யாருமான்னு கேட்டா, இப்போதாம்மா அவள் என்கிட்ட வந்து இந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்டு போனா அப்படின்னு சொன்னதும் இவளும் அந்த பக்கமாக பார்க்குறா. அங்கே தான் தங்கச்சிக்காரியுமே போயிட்டு இருக்கா. பட் அவளோட முகம் இவளுக்கு தெரியல, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா.
இப்போ நைட்டு அடுத்து நம்ம ஹீரோயினி அங்கேருந்து வந்து நீலாம்பரியோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டு, என்னோட பெரியம்மா என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. கொலைகாரியாடி நீ, என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ண கொலைகாரியா நீ தானடி, நீ சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. கனவா? ச்சே, கெட்ட கனவா? இந்த மாதிரி ஒரு கனவு வந்துட்டு போகுது. அந்த சனம் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்தாக தான் வந்து முடிவா போலையே அப்படிங்கிற மாதிரி இவ பயந்து போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ராகத்தோ காதல் தோல்வியில் ஹயாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அவள் கூட பழகுனது பேசுனது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, என்னோட வாழ்க்கையில் காதலுக்கு இடமே இல்லை போல இருக்குது, அதனால தான் என்னோட ஃபஸ்ட்டு மனைவியுமே என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், இப்போ ஹயாவுமே என்னை விட்டு பிரிய போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆயிடுது. சனம் கிட்ட கல்யாணத்தை பற்றின விஷயத்த பேசுகிறதுக்காக நம்ம ஹயா அப்புறம் அந்த தம்பிக்காரன் ராகத் எல்லாருமே வந்திருக்காங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனம்க்கு ஒன்றும் புரியல. என்ன ஹயா நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டால், ஆமாம் நானுமே சொன்னேன், பெரியம்மா கண்ணு முழிக்கிட்டோம் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இவங்க கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொன்னதும், ஆனால் நாளைக்கே கல்யாணமா, எப்படி எங்களால் இவ்வளோ விஷயத்த மேனேஜ் பண்ண முடியும், நிறைய வேலை இருக்குது, எப்படி அதெல்லாம் ஒரு நாளில் செய்ய முடியும்னு கேட்டால், நம்ம ஆகிலும் மாவேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நாளைக்கே பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீலாம்பரியும், அப்போது ஹயாவுக்கு கல்யாணமாக போகுதா, பரவாயில்ல, கல்யாண வேலையில் அவங்க எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, இதுதான் நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தில்சாத்தையுமே கொன்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததும் ஆகில் கிட்ட சனம் நன்றி சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஹயாவோட கல்யாணம் நாளைக்கே நடக்க போகுது, அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பெட்டில் வந்து ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு இது யாருக்குன்னு கேட்டால், உன்னோட தங்கச்சிக்கு தான் கல்யாணமாக போகுதில்ல, ஸோ அதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்கிறான். சரி, ஒரு ட்ரெஸ்ஸு அவளுக்கு, இன்னொரு ட்ரெஸ் யாருக்குன்னு கேட்டால், அவளுக்கு வாங்கும் போது உனக்கும் நான் சேர்த்து வாங்கிட்டேன், சரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துரு, இன்றைக்கி பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து வீட்டுக்கு வராங்க, அவங்கள நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், புருஷங்காரன் இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த தங்கச்சிக்காரியோ தூரத்துலேருந்து ஒரு ஆளை நோட்டை விட்டுட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வரப்போகிறாரு இல்லையா, அவர் தான் வந்து தன்னோட 3 மனைவியுமே வந்து கார்லேருந்து இறக்கிட்டு இருக்காரு. அவங்க கையில் போட்டிருக்கிறது காதில் போட்டிருக்கிறதுலாம் இவன் நோட் பண்ணி வச்சுக்கிறா. பெரிய பணக்காரவனாக இருப்பான் போலையே, அப்போ இவன் தான் நம்மளோட அடுத்த குறி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 3 மனைவியுமே கூட்டிக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். அதில் 3வது மனைவியை என்ன பண்ணான்னு தெரியல, அவளோட புர்காவை போட்டுக்கிட்டு இந்த தங்கச்சிக்காரி தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஏதோ பழைய ஞாபகம்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. பட் அது வந்து அவளுக்கு கிளாரிட்டியாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஷேக் தன்னோட 3 மனைவியுமே நீலாம்பரிக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக வந்து நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவனும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்டே இப்போ அந்த 3 மனைவியை பற்றியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ வந்து சலாம் சொல்கிறதுக்காக இவ டக்குன்னு இந்த பக்கம் திரும்ப போனால், நான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அதனால தங்கச்சிக்காரி அவளோட முகத்தை பார்க்கல. இந்த பக்கம் தம்பிக்காரனும் ஹயாக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல், அதை போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட கொடுத்து, நீங்கள் போய் இதை ஹயா கிட்ட கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு கொடுத்துட்ருக்கான். என்ன விளையாடுறியா நீ, உனக்காக கல்யாணத்துக்காக அவகிட்ட போய் பேசினேன், அப்புறம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கும் நான் வந்து அவகிட்ட போய் பேசினேன், இப்போ இதையும் கொண்டு போய் நானே கொடுக்கணுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான்.